தாமஸ் எரிக்சன் எழுதின சரவுண்டட் பை இடியட்ஸ் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். என்னைக்காவது ஒரு மீட்டிங்ல நீங்க ஒன்ன சொல்ல மத்தவங்க வேற ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? இல்லனா சில பேர் கூட பேசுறதே ஒரு பெரிய மலையேற மாதிரி கஷ்டமா இருந்திருக்கா? கவலைப்படாதீங்க, இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் இல்ல. பாருங்க, இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்தே. அதாவது பிரச்சனை நம்மள சுத்தி இருக்கிறவங்க முட்டாளுன்னு இல்ல, அவங்க நம்மள மாதிரி இல்ல, அவ்வளவுதான். அவங்களோட குணத்தையும் அவங்க பேசுற விதத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி பிரச்சனை தீர்ந்துரும். இந்த புத்தகம் ஒரு கதையோட தான் தொடங்குது. ஸ்டூர்னு ஒரு சிஇஓ, அவர் வேலைக்கு எடுத்த எல்லாருமே திறமையில்லாத முட்டாள்கள்னு நினைச்சுட்டு இருந்தாரு. நிலைமை எவ்வளோ மோசம்னா, அவர் ஆஃபீஸ்ல இருக்கும்போது ரிசப்ஷன்ல ஒரு ரெட் லைட் எரியுமா, அவர் போனதுக்கு அப்புறம் தான் அது கிரீன் லைட்டா மாறுமா, அதை பார்த்துட்டு தான் மற்ற ஊழியர்களை நிம்மதியா வேலை செய்ய ஆரம்பிப்பாங்களாம். சரி, நாம இந்த பகுப்பாய்வுல என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த பிரச்சனைய பத்தி பேசிட்டு அப்புறம் 4 விதமான மனிதர்களை பத்தி புரிஞ்சுக்க போறோம். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதும்போது என்ன நடக்குது, அவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு சில டிப்ஸ் பார்த்துட்டு கடைசியா உங்களை நீங்களே கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்க போறீங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? சிம்பிள். இந்த புத்தகம் மனுஷங்களோட குணாதிசயங்களை 4 கலரா பிரிக்குது. சிவப்பு, மஞ்சள், பச்சை, அப்புறம் நீலம். இது ஒன்னும் புதுசா கண்டுபிடிச்சது இல்லைங்க. பழங்காலத்துல ஹிப்போக்ரட்டிஸ்னு ஒரு கிரேக்க மருத்துவர் சொன்ன ஒரு கோட்பாட்டோட மாடர்ன் வெர்ஷன் தான் இது. சரி, இப்போ ஒவ்வொரு கலரையும் அதோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ரெட். இவங்கள சிம்பிளா சொல்லணும்னா அச்சீவர்ஸ், அதாவது சாதனையாளர்கள். இவங்க எப்பவும் பிஸியா இருப்பாங்க, போட்டியை விரும்புவாங்க, ஜெயிக்கிறது மட்டும்தான் இவங்களோட ஒரே குறிக்கோளா இருக்கும். அவங்களோட பெரிய பலமே இதுதான். எப்பவும் ஒரு லட்சியத்தோடு இருப்பாங்க, போட்டி மனப்பான்மை ஜாஸ்தி, டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. வெற்றி வெற்றி வெற்றி, அது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். இதுக்கு ஒரு சூப்பர் கதை இருக்கு. ரெட் டைப்ல இருக்க ஒரு சிஇஓ அவரோட கம்பெனில சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபுட்பால் மேட்ச்ல விளையாடுறாரு. ஆனா எப்படி விளையாடுற தெரியுமா? ஏதோ வேர்ல்ட் கப் ஃபைனல்ல விளையாடுற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா ஜெயிக்கணும்ன்ற வெறியோட விளையாடுறாரு. அவரை பொறுத்தவரை விளையாட்டுனாலும் சீரியஸ் தான். ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அவங்களோட வேகமே மத்தவங்களுக்கு பொறுமை இல்லாத மாதிரி தெரியும். அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற குணம் அடுத்தவங்கள அடக்குற மாதிரி தெரியும். ஒரு விஷயத்த 20 செகண்ட்ல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் அவங்க காதுலயே வாங்க மாட்டாங்க. அடுத்து நாம பார்க்க போறது எல்லோ. இவங்க தான் பார்ட்டியோட உயிர்நாடி. நல்லா பேசுவாங்க, எப்பவும் பாசிட்டிவா இருப்பாங்க, கவனத்தை ஈர்க்கிறதுல கில்லாடிகள். இவங்க ஒரு ரூம்குள்ள நுழைஞ்சாலே அந்த இடமே கலகலப்பாயிடும். இந்த ஸ்லைட பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். புத்தகத்தோட ஆசிரியர் ஒரு மீட்டிங்ல எல்லோ டைப் சேல்ஸ் மேனேஜர் எவ்வளோ நேரம் பேசுறாருன்னு கணக்கெடுத்திருக்காரு. அந்த மீட்டிங்கோட மொத்த நேரத்துல கிட்டத்தட்ட 69% நேரம் இவர் ஒருத்தரே பேசியிருக்காரு. இதுவே அவங்க எவ்வளோ பேசுவாங்கன்னு சொல்ல போதுமே. எவ்வளோ பேசுறாங்க சரி, ஆனா அதனால என்ன பிரச்சனை? ஆமா, அவங்க மத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு வேலையை திட்டமிட்டு செய்யறதுல கொஞ்சம் வீக். எல்லாத்தையும் கடைசி நேரத்துல தான் செய்வாங்க. சரி, அடுத்த கலர் கிரீன், அதாவது பச்சை. நம்மள பல பேர் இந்த கேட்டகரியில தான் வருவோம். இவங்க ரொம்ப அமைதியானவங்க, நிலையானவங்க, எதுக்குமே சட்டுன்னு கோவப்பட மாட்டாங்க. மாற்றங்கள், சண்டைகள்னா இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. புத்தகத்துல ஒரு அருமையான கதை இருக்கு. கிறிஸ்டோபர்னு ஒரு நண்பர் ஆபீஸை விட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனா சாவி உள்ள மாட்டிக்கிச்சு. குளிர்ல நிக்கிறாரு. உதவி கேட்க ஆசிரியருக்கு ஃபோன் பண்றாரு. ஆனா நேரா விஷயத்த சொல்லல. ஒரு 15 நிமிஷம் வேற என்னென்னவோ பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளியே மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா கிரீன் டைப்ல இருக்கிறவங்க மத்தவங்கள தொந்தரவு பண்ண ரொம்ப தயங்குவாங்க. இதோட இன்னொரு பக்கம் என்னன்னா, இவங்க மாற்றத்தை ஏத்துக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சண்டையை தவிர்க்கணும்னு மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க. நேரடியே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா பார்க்கலாம், யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நாம தான் புரிஞ்சுக்கணும். இப்ப கடைசி கலர் ப்ளூ. இவங்கள அனலிஸ்ட்னு சொல்லலாம், அதாவது பகுப்பாய்வாளர்கள். பெர்ஃபெக்ஷனிஸ்ட். எல்லாத்துலயும் சின்ன சின்ன விவரங்கள், டேட்டா, லாஜிக், இதுதான் இவங்களுக்கு முக்கியம். உணர்ச்சிகளை விட உண்மைகளுக்கு தான் அதிக மதிப்பு கொடுப்பாங்க. அவங்க கிட்ட சுமாராங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. எல்லாமே துல்லியமா இருக்கணும். ஒரு கார் வாங்கணும்னா கூட மாச கணக்கா ரிசர்ச் பண்ணி ஒரு 50 மாடலை ஒப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் அலசி ஆராய்வாங்க. சரி, இப்ப இந்த 4 பேரையும் தனித்தனியா பார்த்தாச்சு. ஆனா இவங்க எல்லாரும் ஒன்னா வேலை செஞ்சா என்ன ஆகும்? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. மறுபடியும் நம்ம ஸ்டோர் கதைக்கே வருவோம். அவர் ஒரு பக்கா ரேட். அவருக்கு கீழே ஒரு கிரீன் டைப் எம்ப்ளாயி வேலை செஞ்சா என்ன ஆகும்? ஸ்டோர்
வேலை எங்க, ரிசல்ட் காட்டுன்னு கத்துவாரு. ஆனா அந்த கிரீன் டைப் ஆளுக்கு இந்த பிரஷர் தாங்காது. அவங்க அப்படியே முடங்கி போயிடுவாங்க. இப்போ ஸ்டூர் கண்ணுக்கு அந்த ஊழியர் ஒரு சோம்பேறியா தெரிவாரு. அதே ஊழியர் கண்ணுக்கு ஸ்டூர் ஒரு கொடுமைக்காரரா தெரிவாரு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம பேசுற விதத்தை மாத்திக்கணும். முக்கியமா ஒருத்தர்கிட்ட நெகட்டிவா ஏதாவது சொல்லணும்னா இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஒரு ரெட் கிட்ட பேசும்போது நேரடியா ஆதாரத்தோட பேசணும். ஒரு எல்லோ கிட்ட அவங்கள திட்டாம அவங்க செஞ்ச தப்ப மட்டும் நட்பா சுட்டி காட்டணும். ஒரு கிரீன் கிட்ட தனியா ரொம்ப மென்மையா ஆதரவா பேசணும். கடைசியா ஒரு ப்ளூ கிட்ட பேச போறீங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போகணும். அவங்கள விட அதிக டேட்டா உங்ககிட்ட இருக்கணும். இவ்ளோ நேரம் மத்தவங்களோட குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க தினமும் பழகுறதுல, நடந்துக்கிறதுல எது உங்களோட உண்மையான குணம், எது மத்தவங்களுக்காக, சூழ்நிலைக்காக நீங்க போட்டுக்கிற மாஸ்க், அந்த மாஸ்கோட கலர் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா?